உள்ளத்தில் உள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸோட கூட்டணி போகுது. வரக்கூடிய 2026 தேர்தலில் 100% இதுதான் நடக்க போகுது. இதுக்கு பாஜக உள்ளடி வேலையாக ஒரு சதி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது. இது அரசியலில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருச்சு. பாஜக போடுற இந்த சதி திட்டத்துக்கு என்னன்னு தெரியாமையிலே அறியாமலே காங்கிரஸ்லேயே ஒரு சிலர் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இப்படிலாம் நடந்தால் என்ன ஆகும்? 2026 தேர்தல் திமுக கூட்டணி பலவீனமாகுமா? இப்படிங்கிற பல கேள்விகள் வர்றப்ப இதற்கெல்லாம் விடை தெரியாமல் அரசியல் நோக்கர்கள் திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம எந்த ஒரு செய்தியை சொன்னாலும் அதை ஆராய்ஞ்சு அலசி பார்த்து அதை உண்மைத்தன்மையை தெரிஞ்சு தான் பேசுவோம். இப்போ 2 நாளாக இந்த காங்கிரஸ் தாவேகா கூட்டணின்னு வரக்கூடிய செய்தியை ஆராய்ந்த நம்ம 6 மாதத்துக்கு முன்னாடியே நாஞ்சில் சம்பத் அவர்கள்ட்ட ஒரு பேட்டி கண்டோம். அப்போ நாஞ்சில் சம்பத் அவர்கள்ட்ட பேட்டி காண்றப்ப நம்ம கேட்ட கேள்வி, உங்கள் பேச்சிலேருந்து அந்த தாவேகாவுக்கு சார்பு நிலை தெரியுது, அந்த கட்சிக்கு போகிறீங்களோ அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம். அதுக்கு அவர் பதில் சொன்னார். அப்போ 6 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம கேட்ட கேள்விக்கு இன்றைக்கி விடை கிடைச்சிருக்கு. நம்ம என்ன சந்தேகப்பட்டோமோ அதே மாதிரி அவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிருக்கிறாரு. அப்போ இந்த 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம கேட்ட கேள்வியை அது சம்மந்தமான வீடியோ ஒரு 1/2 நிமிஷம் பாருங்கள், நம்ம அடுத்த கட்டமாக உள்ளே போவோம். நாஞ்சில் சம்பத் இப்போ ரொம்ப விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாரோ? ஏன்னா நம்ம வீடியோஸ்லாம் நிறையா பார்க்குறோம், அதிகம் விஜய் அவர்களை புகழ்ந்தே பேசுகிறீங்க. அது என்ன காரணம்? அது இல்லை, ஒரு தமிழன் ஒரு கட்சி தொடங்கி இருக்கான். ஓகே, அது ஒன்று. ரெண்டாவது, அவர் இந்த மேலே ஒரு மாற்று அரசியலுக்கு ஆன தேவை தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதை இட்டு நிரப்பக்கூடிய தலைவராக விஜய் வரலாம் என்று நான். இப்போ நம்ம நாஞ்சில் சம்பத் அவர்கள்ட்ட நம்ம சேனல் கேட்ட கேள்வி இப்போ கேட்டதில் 6 மாதத்துக்கு முன்னாடி அது இன்றைக்கி நடந்துருச்சு. பார்த்தீங்களா? இது போல தான் அரசியலில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன நடக்குங்கிறத ஓரளவு ஒரு 99.9% சரியாக கணிச்சு தான் நம்ம ஒரு செய்தியை வெளியிடுவோம். அப்படியான ஒரு செய்தி தான் இன்றைக்கி 2 நாட்களாக எல்லா தொலைக்காட்சியிலையும் பேசப்பட்டு வர்ற செய்தி. தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கூட்டணி சேரப்போகுது, திமுகவை விட்டு காங்கிரஸ் பிரிய போகுதுங்கிற மாதிரி செய்தி வருது. இது நிஜமா, நடக்குமா, வதந்தியா அப்படிங்கிற பற்றி செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி டிசம்பர் 6ஆம் தேதி சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவருடைய நினைவு தினம். அப்போ சென்னையில் அவருடைய சிலைக்கு மாலை அணிவிச்சிட்டு தமிழக காங்கிரஸுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் அவருடைய கட்சிக்காரர்களான மாண்புமிகு திருநாவுக்கரசர்கள் உள்ளிட்ட பலரோடு வர்றாங்க. வர்றப்ப அவரை நிருபர்கள் மறிச்சுக்கிட்டு நிறையா கேள்வி கேட்குறாங்க. அப்படி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் ரொம்ப நிதானமாகவும், சில இடங்களில் சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாகவும், சில இடங்களில் சற்று கோபமாக கூட பதில் சொல்கிறாரு. அப்போ அந்த நிருபர்கள் அப்படி என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைமை நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி போய் சந்திச்சிருக்கிறாரு, அது ஏன்? அப்போ காங்கிரஸு தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கான முயற்சியாக இது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதே போல் ஈரோட்டில் ஒரு திருமண நிகழ்ச்சியில் மாண்புமிகு திருநாவுக்கரசர் அவர்கள் செங்கோட்டையனை சந்தித்து 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததோடு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா பேர்களை நான் இங்கே அழைச்சிட்டு வர போகிறேங்கிற மாதிரி செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த செங்கோட்டையன் அவர்களும் திருநாவுக்கரசர் அவர்களும் சந்தித்ததில் என்ன ஒரு அரசியல் இருக்குது? இது 2வது கேள்வி. அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாங்க, கரூரில் இது ஈரோட்டில் நடந்த ஒரு திருமணத்தில் கரூர் எம்பி ஜோதிமணி அம்மா அவங்க தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகி அருண்ராஜை சந்தித்து பேசியிருக்காங்களே, அதுக்கு என்ன காரணம்? இப்படின்னு வரிசையாக கேள்வியை போட்ட உடனே இந்த கேள்வியெல்லாம் கேட்டு ஒரு பக்கம் அதிர்ச்சி அடைஞ்சாலும் அதையெல்லாம் வெளிக்காட்டாமல் அழகாக நிதானமாக நின்று பதில் சொல்கிறாரு தமிழகத்துடைய காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை. அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸுக்கு நான் தான் மாநில தலைவர், என்னோட சேர்ந்து 5 பேர் கொண்ட 5 குழுவை போட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட போயிட்டு வரக்கூடிய 2026 தேர்தலில் கூட்டணி சம்பந்தமாக நாங்கள் பேசிட்டு வந்திருக்கிறோம். அவர்களும் எங்களுக்கு நல்ல முறையில் பதில் கொடுத்துருக்குறாங்க. இப்படி நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறப்ப சம்பந்தமே இல்லாமல் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலேருந்து போயிடுமா,
தாவேக்காவோட சேருமான்னு நீங்கள் கேட்குறதே தவறு. அந்த காங்கிரஸில் சார்பாக பிரவீன் சக்கரவர்த்தி போய் சந்திச்சாருங்கிறதே எங்களுக்கு தெரியாது. அவர் ஏன் போனார், எப்படி போனார், எதுக்காக போனாருங்கிற தகவலே எங்கள்கிட்ட சொல்லப்படலை. அதற்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ நிருபர்கள் இடைமறித்து கேட்குறாங்க, என்னங்க இப்படி சொல்கிறீங்க? பிரவீன் சக்கரவர்த்திங்கிறவர் ஒரு சாதாரண ஆள் இல்லை, ஒரு வார்டு செயலாளரோ நகரச் செயலாளரோ ஒரு ஒன்றிய செயலாளரோலாம் கிடையாது. உங்களுக்கு மேலே டெல்லி தலைமையகத்தில் ராகுல் காந்தி அவரோட நெருக்கமாக உள்ள ஒரு தலைமையக நிர்வாகியே அவர் பிரவீன் சக்கரவர்த்தி. அவர் போய்ட்டு வாலண்டியராக வந்து விஜயை சந்திச்சிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. பேசுனதோடு மட்டும் இல்லாமல் நாங்கள் அரசியலும் பேசுகிறோன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அதை நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை, சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்கிறதுன்னு திருப்பி மடக்கி கேட்குறப்ப மீண்டும் உறுதியாக சொல்கிறாரு, இந்த செல்வ பெருந்தகை இதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. அந்த பிரவீன் சக்கரவர்த்தி ஏன் போனார், எதுக்கு போனார் அப்படிங்கிறது எங்களுக்கு தகவல் சொல்லப்படவும் இல்லை, நாங்கள் அவர்கிட்ட தகவல் எதுவும் ஏவப்படவும் இல்லை அப்படிங்கிற பதிலை சொல்லி முடிச்சிடுறாரு. நிருபர்கள் விடுற மாதிரி இல்லை. அடுத்த கேள்வி கேட்குறாங்க. அதெல்லாம் சரிங்க, அதை அப்படியே வச்சுக்குவோம். இப்போ உங்களுக்கு பக்கத்தில் நிற்கிறாருங்கள்ல அண்ணன் திருநாவுக்கரசு அவர்கள். இந்த திருநாவுக்கரசர் வந்து ஈரோட்டில் ஒரு திருமணத்தில் வந்து செங்கோட்டையனை சந்தித்து பேசுகிறாங்களே. செங்கோட்டையன் இப்போ தான் வந்து தாவேக்காவுக்குள்ளே போயிருக்கிறாரு. தாவேக்காவுக்கு போன செங்கோட்டையன் அவர்கள் வந்து இன்னும் நிறைய பேரை நான் வந்து அழைச்சிட்டு வரப்போகிறேங்கிற மாதிரி ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட நிலையில் இவரை வந்து திருநாவுக்கரசு அவர்கள் சந்தித்து பேசுனதில் அரசியல் நோக்கம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற அடுத்த கேள்வியை கேட்குறாங்க. இப்படி கேள்வி கேட்ட நிமிஷமே பக்கத்தில் நின்ற திருநாவுக்கரசு அவர்கள் பட்டப்படவண்டு அவசரப்பட்டு வேகமாக சொல்கிறார், சும்மா சும்மா தம்பியை நிறுத்துப்பா, தப்பு 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 இப்படிலாம் பேசாத அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு வேகமாக பதில் கொடுத்துட்டு சொல்கிறாரு, என்னையா பேச்சு பேசுகிறீங்க? நான் ஈரோட்டில் ஒரு கல்யாணத்துக்கு போனேன். கல்யாணத்துக்கு போயிட்டு விருந்தில் சாப்பிட்டுட்டு வந்து உட்கார்றப்போ ஒரு செய்தி வருது, அந்த கல்யாணத்துக்கு செங்கோட்டையன் வந்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி. இதை கேட்டோன்னா ஐயோ அவர் வர்றாரு, நம்ம ஓடி போயிடணும், எந்திரிச்சு நான் ஓட முடியுமா? அது நாகரிகமாக இருக்குமா? அது சரி, நான் உள்ளே இருக்கேங்கிற செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கல்யாணத்துக்கு வந்த செங்கோட்டையன் தான் சரி அவர் உள்ளே திருநாவுக்கரசு இருக்காரு, நம்ம பார்க்கக்கூடாது, ஓடி போயிடணும், அவர் ஓடினாலும் அதுவும் நல்லா இருக்குமா? ஒரு கல்யாண வீட்டில் நான் போயிருக்கிறேன், அவர் அந்த கல்யாண வீட்டில் வர்றாரு, ரெண்டு பேரும் யதார்த்தமாக சந்திக்கிறப்ப நல்லா இருக்கலான்னு கேட்டிருக்காரு, நான் நலமாக கேட்குறேன். இந்த ஒரு நலம் விசாரிக்கிறது ஒரு பெரிய தப்பா? நாங்கள் என்ன அரசியல் பேசினோம்? தேவையில்லாமல் நீங்கள் இப்படி ஒரு முடிச்செல்லாம் போட்டு கேள்வி கேட்காதீங்கிற பதிலை ரொம்ப வேகமாக விறுவிறுப்பாக மாண்புமிகு திருநாவுக்கரசு சொல்கிறாரு. இவர் வேகமாக சொல்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது. ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குதுன்னு வைங்களேன், 10 பேர் உட்காந்துருக்கலாம். ஆனால் எவர் அந்த ப்ரெஸ்ஸுக்கு தலைமையராக இருந்து சொல்கிறாரோ அவர் மட்டும்தான் பேசுவார், மற்றவர்கள்லாம் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் இந்த நிருபர்கள் அந்த செல்வ பெருந்தகிட்ட கேட்ட கேள்விக்கு குறுக்கு மறித்து திருநாவுக்கரசர்கள் வேகமாக பதில் சொன்னதுக்கு என்ன காரணம்னா, அப்படி அவர் ஒருவேளை பதில் சொல்லாமல் இருந்தார்னு வச்சுங்க, இது கைகால் வச்சு வேறு மாதிரி செய்தியை வெளியிட்டுருவாங்க. ஏன்னா நீண்ட நெடுங்காலமாகவே திருநாவுக்கரசர் போன்றவர்கள்ட்ட வந்து ஏதோ திமுகவுக்கு எதிரானவருங்கிற மாதிரி ஒரு கற்பனையான செய்திகளை வந்து உலாவிட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு கூட்டம். இப்போ திருநாவுக்கரசு அவர்கள் வந்து இதுக்கு பதில் கொடுக்காமல் இருந்தாருன்னா அந்த கூட்டம் வெளியிடுற அந்த வதந்தி வந்து உண்மைங்கிற மாதிரி ஆயிருங்கிறதுனால தான் பதட்டப்பட்டு உடனடியாக பதில் கொடுத்துட்டார் திருநாவுக்கரசு. அவர் கொடுத்தது சரிதான். அடுத்து அவர் வந்து அந்த திருநாவுக்கரசு அவர்கள் சொன்ன கருத்தையே வலியுறுத்தி மாண்புமிகு செல்வ பெருந்தகையும் பேசுகிறாரு. இதை கேட்டதோடு அந்த நிருபர்களுக்கு வந்து நிம்மதி வரலை. நிருபருடைய நோக்கம்லாம் எப்படி இருக்குன்னா, ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கணும் தலைப்புச் செய்தியாக போடுறதுக்கு. அங்கே அது நடந்துச்சு, இங்கே இது நடந்துச்சு, டும் டம்னு ஏதாச்சும் போட்டு ஒரு பேச்சை உண்டாக்கணுங்கிறது அவங்களுடைய விருப்பம். அப்படி ஏதாச்சும் செய்தி வருமானு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்க அங்கே நடக்கலை. மூணாவதாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதெல்லாம் சரிங்க, கரூர் எம்பி ஜோதிமணி அம்மா வந்து ஈரோட்டில் தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகி அருண்ராஜை சந்தித்து பேசினார், அது எதுக்கு அப்படிங்கிறாங்க. என்னப்பா அந்த விடமாட்டிய போல இருக்கே அப்படின்ட்டு அதிர்ச்சி அடைஞ்ச செல்வ பெருந்தகை அதுக்கு ரொம்ப அழகாக பதில் சொல்கிறாரு. என்னங்க கேள்வி கேட்குறீங்க? ஈரோட்டில் ஒரு கல்யாணத்துக்கு ஜோதிமணி அம்மா போகிறாங்க. அந்த கல்யாணத்தில் போய் இருக்கிறப்போ அந்த கல்யாணத்துக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகி அருண்ராஜு வர்றாரு. ரெண்டு பேரும் தற்செயலாக சந்திக்கிறாங்க, நலமாக இருக்கிறீங்களான்னு விசாரிச்சுக்கிறாங்க. இப்படி விசாரிச்சுக்கிட்டாலே இது வந்து கூட்டணி சம்மந்தப்பட்ட பேச்சா? ஒரு கல்யாணத்தில் கலந்துக்கிட்டாலே கூட்டணி பேச்சுன்னா அந்த கல்யாணத்தில் மாண்புமிகு
கனிமொழி கருணாநிதி அம்மா அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்களே, அப்போ அவங்க வந்து தாவேக்காவோட கூட்டணி சேர்றதுக்காக வந்து கலந்துக்கிட்டாங்களா? இப்படிலாம் பேச முடியுமா? இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லி மறுப்பு தெரிவிக்கிறாரு செல்வ பெருந்தகை. இப்போ ஜோதிமணி அவர்களை பற்றி ரொம்ப நாளாக சந்தேகப்பட்டு பேசி வர்றதுக்கு என்ன காரணம்னா, ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து ஜோதிமணி அவர்கள்ட்ட வந்து நிருபர்கள் கேட்குறாங்க, விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸில் விஜய் அவர்களுக்கும் காங்கிரஸுக்கும் கூட்டணி வருமாங்கிறப்ப, அப்பா இந்த கேள்வியெலாம் கேட்காதீங்க, விஜய் ஒன்றும் காங்கிரஸ் கட்சிக்கு புதியவர் இல்லை. 2010 ஆண்டு ராகுல் காந்தியை சந்தித்து காங்கிரஸ் கட்சியில் இணைகிறதுக்கான வாய்ப்பு கொடுத்து விஜய் ஆலோசனை நடத்தினார். ஆனால் சில சூழ்நிலையால் அது நடக்கலை. இப்போ நாங்கள் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், அதனால் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, எலெக்ஷனுக்கு இன்னும் நீண்ட நெடுங்காலம் இருக்குது அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. ஜோதிமணி அம்மா சொன்ன மற்ற பதிலெல்லாம் விட்டுட்டு கடைசியாக சொன்ன அந்த ஒரு வரியை மட்டும் எடுத்துக்கிட்டு எலெக்ஷனுக்கு இன்னும் நீண்ட நெடுங்காலம் இருக்குங்கிறாங்க. அப்போ ஒருவேளை இனிமேல் வந்து தாவேக்காவோட கூட்டணி சேர்ந்தாலும் சேருமோங்கிற மாதிரி ஒரு கற்பனையான செய்திகளை உலா விடுறதுக்கு என்ன காரணம்னா, திமுகவோட இணைந்து இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸை எப்படியாச்சும் கூட்டணியிலேருந்து பிச்சு விட்டுறணும், அப்போ தான் நம்ம தமிழ்நாட்டில் கால் ஊண்ட முடியும்னு அந்த பாஜகவுடைய தலைவர்கள் வந்து சதி செய்கிறாங்க. அதற்கான பல சூழ்நிலைகளை உருவாக்குறாங்க. அந்த சூழ்நிலையும் சதி திட்டங்களுக்கு காங்கிரஸில் உள்ள ஒரு சில 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் மூலியமாகவே பேச்சுவார்த்தைகளை ஈடுபடுத்துகிறாங்க. அந்த பேச்சுவார்த்தையோட விளைவு இந்த பக்கம் இருக்கிறப்ப இதுக்கு பொருத்தமாக திமுகவிலையும் உள்ள சில 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, அட போனால் போயிட்டு போகுதுங்க காங்கிரஸ், அது எங்களுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ், அது போனால் நல்லது தாங்க, நாங்கள் ஜெயிச்சிருவோன்னு பதில் சொல்கிறாங்க. இப்படி இவர் சொல்கிற பதில் அவர் சொல்கிற பதிலெலாம் கோத்து இது சேர்த்து ஏதாவது பூகம்பம் வந்து காங்கிரஸ் திமுக பிரிஞ்சிடாதாங்கிற பாஜகவுடைய இயக்கம் நிறைவேறுமா அப்படிங்கிற சூழ்நிலையில் இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய திமுகவுடைய தலைவர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக நிதானமாக அடியெடுத்து வச்சு எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. எந்த சூழ்நிலையிலையும் திமுக காங்கிரஸ் கூட்டணி பிரிவதற்கான வாய்ப்பே இல்லை, நல்லது தான் நடக்கும்னு சொல்லி அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. வரக்கூடிய 2026 தேர்தலில் இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடருமா பிரியுமா, என்ன நடக்குங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்தோல்படி சேனலுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள், நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உள்ளது உள்ளபடி எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம உள்ளது உள்ளபடி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் நோட்டிஃபிகேஷன் காட்டும், நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.